இல்லக்கா, என் வயசு 30. நான் இந்த உணவு பழக்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி 140 கிலோ இருந்தேன். இப்ப வந்து நானு 50 கிலோ குறைச்சிருக்கேன் சார் நானு. ஆ, எனக்கு வந்து ரிமோட்டட் ப்ராப்ளமு, பீரியட்ஸ் ப்ராப்ளமு, கேஸ்ட்ரிக்கு, என்னால நடக்க முடியாது. மூச்சு வாங்கும் ஜாஸ்தி. என்னால உட்காந்து வேலைகளும் செய்ய முடியாது. வெளிய டிராவல்ஸ் எங்கயும் பண்ண முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்கே போனாலும் என் கூட ஒரு ஆள் இல்லாத நான் வெளிய போறதில்ல சார் எனக்கு. டாக்டரும் கூட என் கூட யாருன்னா இருந்தாதான் உனக்கு உள்ளார நீ வரணும், இல்ல வராத நீ உன்னால ஏறி உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால என் கூட ஒரு ஆள் இருந்துட்டே இருப்பாங்க. நான் உங்களை கூட்டிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டல் உள்ள விசிட் பண்ணுவேன். டாக்டர் வந்து நீ பழக மாட்ட, அவ்வளவுதான், நீ இறந்துருவ, நீ உனக்கு அவ்வளவுதான், உனக்கு நீ லைஃப தேடிக்காத, நீ அப்படியே இருந்திருப்பா அப்படின்ட்டாரு டாக்டர். என் ஃபேமிலி டாக்டரும் சொல்லிட்டாரு, வெளியே டாக்டர்களும் 4 டாக்டரும் சஜஷன் அதுதான் சொன்னாங்க. அதெல்லாம் நான் வேணான்ட்டு நான் ஒதுங்கிட்டேன் சார். நான் அப்படியேதான் வேண்டாம், எனக்கு இப்படியே விட்டுருங்க, நான் மாத்திரை எதுவும் குடிக்க மாட்டேன். குடிச்சாலும் நல்லாவில்லை, எனக்கு விளைவு நான் நிறைய சந்திச்சு நிற்பேன். வேண்டாம் எனக்கு, கடவுள் எனக்கு எதுனா கொடுத்தா நான் விட வாங்கிக்கிறேன், வேண்டாம் எனக்கு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன் ரொம்ப நாளா. இந்த உணவுக்கு வந்து கொடுக்கும் போது கூட நான் வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன்ட்டு தான் நான் ரோட்ல போய் நின்றுட்டேன் சார். நான் குடிக்க மாட்டேன், எனக்கு இதுவும் நம்பிக்கை இல்லை, நான் குடிச்சு நான் ஒண்ணு நல்லாக மாட்டேன், சும்மா எதுக்கு செலவு பண்ணிக்கிறீங்க, வாங்க வீட்டுக்கு போலான்னு. அதுக்கு அவங்க சார் இருந்து, இல்ல நீ எடு, இதுக்கு நீ கிடைக்கலன்னா என்ன கேளு, கண்டிப்பா இதுக்கு கிடைக்கும், வா விட, நீ எடுனாரு. நான் எடுத்த விளைவு நான் ஒரு வாரத்துக்கே நான் கரெக்டா சனிக்கிழமை வந்தேன் சார். நான் வந்து பேராமீட்டர் செக் பண்ணப்போ நான் 4 கிலோ குறைச்சிருந்தேன். அப்ப நான் இது இந்த அளவுக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ நான் 7.5 மாசம் ஆயிருக்கு சார். நான் எடுத்ததுனால இன்னைக்கு 50 கிலோ நான் எடை குறைச்சு நான் நல்லா இருப்பேன் சார். ஆக்டிவா இருப்பேன், நான் வேலை செய்யறேன், எல்லாமே பண்றேன் சார். நான் நடக்கிறேன், பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறேன் சார் நான் இப்போ. அதுக்கு முன்னே என்னால எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். எனக்கு யாருன்னா சாப்பாடு போட்டு கொடுத்ததான் நான் சொன்னேன், இல்லைன்னா நான் அப்படியே இருந்துருவேன் சார். இன்னைக்கு போகவும் அந்த மாதிரி இருந்தேன் நான். 140 கிலோ இருக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? இப்ப வந்து நீங்க எப்படி இருக்கீங்க? சார் அதான் நான் சொல்லலைங்க, நான் இறந்துருவேன், வேண்டாம் எனக்கு முடியாது, எனக்கு வலி வலி வலினே இருப்பேன் சார். நான் படுத்துக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு மாத்திரை போட்டாதான் எனக்கு நான் வெளியே மோசடி கூட ஏன் போக முடியும், இல்லைன்னா இல்ல நான் படுத்துட்டே இருப்பேன். 2 மணிக்கு தான் சாப்பிடணும் நான் காலையில சாப்பாடு, அது வரைக்கும் நான் எடுக்க மாட்டேன் நான். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பெயின் இருந்துட்டே இருக்கும். அது நான் போய் சாப்பாடு அவங்க கொடுத்துருவேன். எனக்கு வேண்டாம், எனக்கு வேலை, நான் சாப்பிட்டு என்னால எந்திரிச்சு நடக்க முடியல, நான் ஏன்னு போனா இந்த சூழ்நிலையில அது எனக்கு வேண்டான்ட்டு நான் சாப்பிட மாட்டேன், அப்படிதான் இருப்பேன் சார் நானு. இப்ப வந்து நான் எல்லாம் படிப்படியே எனக்கு குறைய இப்ப நான் எல்லாமே ஆக்டிவா இருக்கேன் சார். எல்லாமே நானே செஞ்சு நானே சாப்பிட்டுக்கிறேன் சார். எல்லாருக்கும் வேலையும் செய்யறேன். நிறைய நாள் வந்து நம்ம உயிரோட இருப்போம் அப்படிங்கிற கான்பிடன்ட் கொடுத்திருக்கு இல்லைங்களா இந்த ஃபுட் உங்களுக்கு? ஆமா சார், ஆமா சார். ஓகே மேம், இன்னும் எவ்வளவு அதிக எடை இருக்கு மேம்? இன்னும் எனக்கு வந்து 35 கிலோ சொல்லியிருக்காங்க சார், குறைக்க சொல்லி 60 கிலோ வரணும் நான் ஃபைனலா. அவ்வளவுதான் மேம். 50 கிலோ குறைச்சவங்களுக்கு 36 கிலோங்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க கோச் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு. நிறைய பேரோட லைஃப் சுந்தரேசன் சார் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செஞ்சதுனாலதான் சார் இன்னைக்கு நான் இவ்வளவு மாற்றம் சார். அவர் தான் சார் எல்லாமே எனக்கு கைடன்ஸியா இருக்காரு. பிறகு இந்த ஜூம் மீட்டிங் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும் சார். நான் இதை பார்த்து நான் படிப்படியா கத்துக்கிட்டேன் சார். எல்லாருக்குமே நன்றி சார், இந்த ஜூம் மீட்டிங் சார் நடத்துறவங்க எல்லாருக்குமே இது. தேங்க்யூ மேம். வளர்மதி மேடம்க்கும் நன்றி. தேங்க்யூ மேம். மேம் சொல்ற ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லாருமே. கேக் மட்டும் என்ன வந்து ஒல்லியா ஸ்லிம் ஆகலைங்க, இந்த எஜுகேஷன். ஓகேங்களா? நான் வந்து எஜுகேஷன் எல்லா ஜூம் செஷன்லயும் மேம் வந்து இருப்பாங்க. மேனகா மேம் இல்லாத செஷனே பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷனும் எடுத்துக்கிட்டு நான் நியூட்ரிஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க பெங்களூர்ல இருக்காங்க, கோச் வந்து ஆம்பூர்ல இருக்காங்க. பாருங்க எவ்வளவு தூரத்துல இந்த ஜூம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்து நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. நான் இறந்துருவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தவங்க வந்து இன்னைக்கு நான் நல்லா வாழ்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்த இடம் பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரிஷன் சென்டர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? நம்ம எல்லாருமே இந்த மாதிரி நிறைய பேரோட லைஃபை வந்து மாத்துறதுக்காக கோச்சஸா நம்ம மாறி நிறைய பேரை வந்து மாத்திக்கிட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜெயம் நியூட்ரிஷன், நலம் நியூட்ரிஷன் சென்டர்ல சண்முகநாதன் சார், குட் மார்னிங்.